எங்க இருக்கேன்னா சென்னை கமலா தேட்டர்ல கேப்டன் பிரபாகரன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. FDFS 9 மணி ஷோ பார்த்தேன். இந்த படம் நாகர்கோவில் சக்கரவர்த்தி தேட்டர்ல பார்த்தேன். அப்போ வந்து ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ வந்து இந்த படத்தை என் பையன் ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு இருக்கும்போது என் பையன் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது நான் வந்து பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னன்னா தியேட்டர்ல அப்போ பார்த்த என்ன எஃபெக்டோ அதே எஃபெக்ட் இப்பவும் இருக்கு. சில படங்கள் வந்து சில ஹீரோக்களுக்கு மாஸ்டர் பீஸா இருக்கும். எம்ஜிஆருக்கு இதே கனி, அடிமை பெண், உறவு சுற்றுவாளியன், எங்க வீட்டு பிள்ளை, இந்த மாதிரி குடியிருந்த கோயில்லாம் எப்படி பிளாக் பஸ்டரோ, சிவாஜி சாருக்கு வசந்தமாளிகை, கப்பலோட்டி தமிழ், இந்த மாதிரி சில படங்கள்லாம் மாஸ்டர் பீஸ். அதே மாதிரி கேப்டனுக்குன்னு பாத்தீங்கன்னா அட்டகாசமான படம் வந்து கேப்டன் பிரபாகரன். பொதுவாக அதை தாண்டி பாத்தீங்கன்னா மன்சூர் அலி கானுக்கு இது முதல் படம். அவர் வேற ரேஞ்சில் நடிச்சிருக்காரு. அந்த நடையிலேயே அந்த திமிரு வந்து பயங்கரமா கொடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் அவர் எவ்வளவு பெரிய ரவுண்டு தமிழ் சினிமாவில் வந்தாருன்னு எல்லாருக்குமே தெரியும். ரம்யா கிருஷ்ணன் அவங்களுக்கு வந்து ஒரு 2 படம் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த படம் தான் ஆக்சுவலா பிரேக் கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் அவங்களும் வந்து தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய ரவுண்ட் வந்துட்டாங்க. இன்னுமே வந்து கரண்ட்ல இருக்காங்க லைம்லைட்ல. சரத்குமார் அவரும் வந்து இந்த படத்துல வந்து ஒரு மிகப்பெரிய பிரேக்கு. லூயிசன் அவருக்கும் வந்து ஆரம்ப கட்ட காலத்துல வந்த படம். ஸோ இந்த மாதிரி தமிழ் சினிமாவில் முக்கியமான நடிகர் எல்லாருக்குமே இந்த படம் வந்து ஒரு பிரேக் கொடுத்த ஒரு படமா இருந்துச்சு. இந்த படத்தை வந்து தியேட்டர்ல பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷம். மீண்டும் கேப்டன் மந்திராதான் சொல்லணும். இந்த படம் பார்க்கும்போது நமக்கு அப்படிதான் இருக்குது. ரெண்டாவது அவரோட அறிமுக காட்சியெல்லாம் நம்ம பார்த்துட்டு இந்த டைலாக் பேசுறதுலாம் நம்ம பார்த்ததுக்கு அப்புறம் நான் என்ன சொல்றது, சத்தியமா உண்மைதான் சொல்றேன். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கண் கலங்குது. அதை நம்மளை விட்டு ஒரு போயிட்டாரு. அதாவது நம்ம இதயத்துல வாழ்ந்து இருந்தாலும் நம்மளை விட்டு போயிட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு ஃபீலிங். அது யாரா இருந்தாலும் அந்த உணர்வு இருக்கும். அந்த உணர்வு தியேட்டர்ல பார்க்கும்போது அவரோட ரசிகரே இல்லைனாலும் கண் கலங்கிடுவாங்க சார். சார் இந்த படம் நான் பார்த்தது கணக்கே இல்லை. ரிலீஸ் ஆகும் போதே காட்சி தியேட்டர் தான் பார்த்தேன். 100 திரைப்படம். அப்பவே இந்த திரைப்படத்து வந்து வசனம் இல்லாம வந்து பறக்கிறதுக்கு தியேட்டர் சீட்டே இருக்காது, உடஞ்சிரும். அப்படி குத்தி குத்தி மக்கள் உடச்சிருவாங்க. அப்ப பார்க்க எஃபெக்ட் சேம் அதே மாதிரி எஃபெக்ட் இப்ப உள்ள பார்க்கும்போது அப்படியே அதே சேம் வந்துடும் போது நமக்கு உண்மையிலேயே பயங்கரமா இருந்தது. ஏன்னா வந்து அதே மாதிரி சேம் எஃபெக்ட் தான் இருக்கு. இன்னும் ஒண்ணு அதை விட சவுண்ட் நல்லாவே இருக்கு. சவுண்ட் எஃபெக்ட் அப்போ வந்து கொஞ்சம் கம்மி தான். இப்போ 4K வெர்ஷன்ஸ்ல பார்க்கும்போது பயங்கரமா இருக்கு. அந்த இளையராஜா சாரோட பேக்ரவுண்ட் இசை, அப்புறம் இந்த ஆட்டமா பாட்டமா பாட்டு இருக்குது பாருங்க. அந்த பாட்டுலாம் பிரமாதமா இருக்கு. பாசமுள்ள பாண்டியன் பாட்டு, மெயின் மனுஷனோட அவர் மறக்கவே மாட்டாங்க. அவர் சீன்ஸ்லாம் பயங்கரமா இருக்கும். அவர் அறிமுகம்லாம் காட்சி யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. அது நல்லா அந்த மாதிரி எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. இந்த திரைப்படத்தை தியேட்டர்ல யாரும் பார்க்காதவங்க, 2K கிட்ஸுங்க யாரும் பார்க்காதவங்க இந்த திரைப்படத்தை நம்பி தியேட்டர்ல மிஸ் பண்ணாம வந்து பாருங்க. அப்பதான் கேப்டன் யாருன்னு தெரியும். கேப்டன் பிரபாகரனோட படம் பார்க்க வந்திருக்கோம். இன்னைக்கு ஃபேமிலியோட வந்திருக்கேன். என்னோட பேர் பாண்டியராஜ். பிரம்மாண்டமா இருக்கு. ரிலீஸ்னால கேப்டன் பிரபாகரன் பாக்குறதுக்கு ரொம்ப என்டர்டைன்மெண்டா இருக்கு. ஸ்கிரீன்ல பாக்குறதுக்கு கேப்டனோட அந்த டயலாக், ஒளிப்பதிவு, மியூசிக் எல்லாம் பிரம்மாண்டமா பண்ணிருக்காங்க. 4K தொழில்நுட்பத்துல ஃபேமிலியோட வந்து பாருங்க. நல்லா என்டர்டைன்மெண்டா இருக்கு. நல்லா ஜாலியா இருக்கு. சாங்ஸ், மியூசிக் எல்லாமே நல்லா பிரம்மாண்டமா இருக்கு. கேப்டனை வந்து ரொம்ப நாள் நான் ஸ்கிரீன்ல விஜயகாந்த் கேப்டன் படம்னால இது ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன்ல தான் பாக்குறேன். நான் இதோட ஃபர்ஸ்ட் அனுபவம் தான். ஸ்கிரீன்ல பாக்குறது ஃபர்ஸ்ட் தான். ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. அதனாலதான் ஃபேமிலியோட வந்து பாத்துருக்கேன். நல்லா இருக்கு, என்டர்டைன்மெண்டா இருக்கு. கேப்டன் 100வது படம் விஜயகாந்த் சாருக்கு 35 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த மாதிரியே படம். அப்படியே அதோட டபுள் பங்கா நல்லா எடிட் பண்ணி சவுண்ட் எஃபெக்ட்லாம் பக்கா பண்ணிடுறாங்க. ஃபைட் சீக்வன்ஸ் இனிமேட்டு யாராலையும் பண்ண முடியாது. டைலாக் யாராலையும் பேச முடியாது. படமே வந்து பிரம்மாண்டா. ரெண்டாவது எல்லாமே சாதனை. 100வது படம் அரவர் கட்சி ஒரு ஹீரோ என்ட்ரி ஆகுது, பெரிய விஷயம். வில்லன் காலி பண்ணி 10 நிமிஷம் படம் வருது, பெரிய விஷயம். எல்லாமே புதுசு, எல்லாமே பர்ஃபெக்டான படம். இது வேற லெவல்ல. இல்ல நான் அப்ப பிறக்கல. ஆமா இப்பதான் நான் டிவியில பாத்திருக்கேன். ஆனா திரையில இப்பதான் பாக்குறேன். திரையில பாக்குற டிவியில பாக்குறவங்க தியேட்டர்ல பாக்குறவங்க வித்தியாசம் இருக்கு. அது சின்னையா இருக்கு. திரை வந்து பிக் திரை. இதுல வந்து பாக்குறதுக்கு வேற லெவல். அந்த மக்கள் மத்தியில ஆடியன்ஸோட பாக்குறது வந்து அது ரொம்ப மிஸ் பண்றோம். படத்துல வந்து அவர் ஃபைட் எப்பயுமே வந்து அவருடைய ஃபைட்டை வந்து அடிச்சுக்கவே முடியாது. யாராலும் அடிச்சுக்க முடியாது. இப்போ உள்ள நடிகர்கள் யாரையுமே அடிச்சுக்க முடியாது. அது விஜயகாந்த் தான். எப்பயுமே அவர் வந்து அவர்கிட்ட வந்து சொல்லுவார். எல்லா நடிகர்களுக்கும் ஒரு மெசேஜ் சொல்லிக்கிட்டே தான் போவார் எப்பயுமே. அவர் அந்த குணம் படைத்த ஒரு நல்ல மனிதர் கேப்டன் பிரபாகரன். ஏதோ ஒரு டைகர் ஷெராஃப் படம் பாலிவுட்ல பாகி மாதிரி ஒரு படம் பார்த்த ஃபீல். அப்படி ஒரு ஸ்டண்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு. என்னன்னா ஒரு படத்துல ஒரு சாங்க 1 hour கேட்டா பரவாயில்ல,
ஃபைட் சீனா ஒன் மோர் கேட்டுட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து ஃபைட் சீன் ஸ்டண்ட் அடிச்சுட்டு வேற லெவல் பண்ணிருக்காரு. சரத்குமார் சார் வந்து வராரு, கொஞ்சம் ஒரு கேமியோ மாதிரி வராரு, அவரும் வேற லெவல் சம்பவம். மெயினா இந்த படத்துக்கு வந்தது கேப்டனை தாண்டி இன்னொரு விஷயம் சொல்லணும்னா நம்ம மன்சூர் அலிகான் அந்த போஸ்டரை நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து உள்ள வந்துடணும் தியேட்டர்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்படி ஒரு சம்பவம். டைலாக்ஸ் பிளஸ் ப்ரோ. அன்னைக்கு இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி எதிர்கட்சி ஐஏஎஸ் அதிகாரிகள் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரு போலீஸ் ஆபீசர் இவங்கெல்லாம் எப்படி வந்து நீங்க பண்ற கேடுகட்ட அரசியலுக்கு காட்டுல இருக்கக்கூடிய அவன் எவ்வளவு நல்லவன்டா 1000 மடங்கு அப்படிங்கிற ஒரு கருத்தை அப்பவே துணிச்சலா பண்ணிருக்கிறாரு. சோ இதுதான் கேப்டன். ஒரு தலைவனுக்கான தகுதி எதுனா சும்மா திரையில மட்டுமே பேசுறது மட்டும் இல்ல, களத்திலேயே வந்து பேசுறது. அதுதான் வந்து கேப்டன் வந்து இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவரா வந்து தமிழக அரசியல் இருந்ததுக்கு ஒரு காரணம். சோ அப்படி ஒரு சம்பவம் ப்ரோ படம். ஒரு ஹீரோவுக்கு வந்து 100வது படம் ஓடவே ஓடாது. அது ரொம்ப ரேர். எம்ஜிஆர் சார் சிவாஜி சார் மாதிரி ஒரு சிலருக்கு ஓடி இருக்கு, மற்றவங்களுக்கு எல்லாம் ஓடினது இல்லை. இது வந்து பிரம்மாண்டமான ஒரு பொருட்செலவுல பிரம்மாண்டமான சீக்வன்ஸ், பிரம்மாண்டமான இயக்குனர். புலன் விசாரணைக்கு பிறகு கேப்டன் பிரபாகரன் எடுத்து பம்பர் ஹிட் ஆச்சுது. படத்துல தொழில்நுட்ப கலைஞர்கள் பாத்தீங்கன்னா அவ்வளவு பேர் உயிரை கொடுத்து வேலை செஞ்சிருக்காங்க. மீசி இளையராஜா சாரு, வசனம் தியாக தனிகாந்த் சாரு, திரைக்கதை இயக்கம் செல்வமணி சாரு, அப்புறம் சூப்பர் சுப்ராயின் மாஸ்டர், எல்லாருமே அவங்கவுங்க வேலையை கரெக்டா பண்ணதுனால இந்த படம் வந்து ரசிகர்களுக்கு இன்னைக்கும் காலத்தால் அளிக்க முடியாத காவியம் அப்படின்னு சொன்னா கேப்டன் பிரபாகரன் தான். கேப்டன் பிரபாகரனுக்கு பிறகுதான் விஜயகாந்த் சார் அப்படிங்கிற பேர் வந்து கேப்டன் அப்படின்னு மாறினது. அதுக்கு மூல காரணம் இந்த படம் தான். இந்த படத்தை உண்மையில விசில் அடிச்சு கத்தி பார்த்து தொண்டையெல்லாம் கட்டி போச்சு, அந்த அளவுக்கு தியேட்டர்ல கத்திட்டேன். படம் அருமையா இருக்கு, தியேட்டர்ல கண்டிப்பா வந்து பாருங்க. கேப்டனை மிஸ் பண்ணணும்னு ஃபீல் பண்ற அனைவருமே திரும்ப வந்து ஒரு வாட்டி அவரை பாக்குறதுக்கான ஒரு வரம்னே சொல்லலாம். கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க, கண்டிப்பா பாத்துருங்க. சார் பாத்துருக்கேன் சார், தியேட்டர்ல பார்த்த ஞாபகம் இல்ல, ஏன்னா அப்ப அந்த டைம் ரிலீஸ் டைம் சரியா ஞாபகம் இல்ல. பட் நம்ம டிவில நிறைய இடம் பார்த்துருக்குறோம், அவ்வளோ அருமையா இருந்துச்சு. அப்ப நமக்கு அதை பத்தி தெரியாது. இப்ப டெக்னீஷியனா நமக்கு அது இப்ப புரியல அந்த டயத்துல. இப்ப பார்த்தா அவ்வளோ ஒரு டைலாக்லாம் வசனங்கள்லாம் அவ்வளோ சூப்பரா பேசியிருக்காரு. ஃபைட் சீன்லாம் பாத்தீங்கன்னா இன்னமும் பார்க்க அவ்வளோ அழகா இருக்கு. அவரை பார்த்துட்டே இருக்க மாதிரி இருக்குங்க சார், ஸ்கிரீன்ல உட்காந்து அவ்வளோ அழகா ரசிக்கிற மாதிரி இருக்கு. கருப்பு தங்கம்ன்றது சும்மா சொல்லல, அவர் உண்மையிலே சொக்க தங்கம் தான் சார். அவரை மிஸ் பண்ணாம கண்டிப்பா வந்து பாருங்க. தியேட்டர்ல பாக்குறது அவ்வளவு வைப்ஸா இருக்கு. நம்ம டிவில செல்லுல பாக்குறத விட தியேட்டர் ஃபீல் அது ஒரு தனி ஃபீலா இருக்கு. படம் வேற லெவல் தான். ஆனஸ்டா ஃபர்ஸ்ட் டைம் இதான் ஒரு ஃபுல் படமா பாக்குறேன். நான் ஏடில நிறைய பார்த்துருப்போம், பட் பிக் பேட்டா தான். ஸோ ஃபுல் படமா பார்க்கறனால எனக்கு நிறைய விஷயம் புதுசா இருந்தது, நல்லா இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ பட் ஆப்வியஸ்லி கேப்டனுக்காக தான் வந்தது. அது இல்லாம பாட்டெல்லாம் வைப் ஆகுற மாதிரி தான். ஆனா எனக்கு தெரிஞ்சு ஒரு பாட்டுக்கு வைப்பானதை விட ஒரு படத்தோட ஃபைட் சீன்ஸுக்குலாம் பயங்கரமா எரப்ட் ஆனதுலாம் இந்த படம் தான் நினைக்கிறேன். ஹோல்சமான படம். இன்னைக்குமே 34 வருஷத்துக்கு அப்புறம் வரும்போதும் எனக்கு புதுசா தான் இருந்தது. ஆமா, ஒரு ஒரு எமோஷனலா இருந்ததுன்னு சொல்லலாம். ஏஐல பாத்திருக்கோம், பட் ஒரு ரியல் ஃபுட்டேஜ்ல பாக்குறப்போ அது இந்த படத்துல பயங்கர ஸ்மார்ட்டா இருப்பாரு. அப்படி திருப்பி பாக்குறப்போ ஒரு மாதிரி எமோஷனலா இருந்தது. பட் அவர் எவ்வளவு மிஸ் பண்றோன்றதை தியேட்டர்ல வந்து மக்கள் கொண்டாடும் போதே தெரிஞ்சுது. ஸோ அடிக்கடி அவரோட படங்கள் ரீரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சுன்னா அதை மக்கள் பாக்குறதுக்கும் ரெடியா இருப்பாங்க. ஸோ நல்லா இருந்தது. ஒரு நாள் கழிச்சு அவரை பாக்குறப்ப நம்ம கூட இருக்கிற ஒரு ஃபீல் தான். படம் பார்த்தோம் சார், நல்லா இருக்கு. ஆமா, இப்போ அதே மாதிரி தான் இருக்கு. சின்ன வயசுல பார்த்த மாதிரி இதே மாதிரி தான் சார் இருக்கு. நான் அப்பவும் விஜயகாந்த் ரசிகன், இன்னைக்கும் விஜயகாந்த் ரசிகன். என் கையில பாருங்க, போன்ல பாருங்க, வீட்டுல கடையில எல்லாமே அவர் போட்டோ மாட்டி வச்சிருக்காங்க. உண்மையிலே மாமனிதர். 2000 வந்து ஒரு குழந்தையோட ஆபரேஷன் செலவுக்கு விஜயகாந்த் சார் கிட்ட போனோம், மனு எழுதிட்டு அப்பவே 50,000 உதவி பண்ணார் சார் அவரு. மாமனிதர், கேப்டன் வாழ்க. இல்ல ப்ரோ, நான் ஜெய டிவில ராஜ் டிவில எல்லாம் அப்பப்போ போடும்போது சும்மா 2-3 சீன் பார்ப்பேன். அப்ப பார்க்கும்போதே நல்லா இருந்தது. பட் ஒரே ஸ்ட்ரெச்ல வந்து பார்க்கணுன்றதுக்காக தான் இப்ப நீங்க வந்தது. வேற லெவல் 4K குவாலிட்டி அப்படி இருக்கு, சூப்பரா. அது பிக்சர் குவாலிட்டி. இதை தாண்டி இளையராஜா அவர்களுடைய மியூசிக் பேக்ரவுண்டு அப்படி போட்டிருக்காங்க. சில இடத்துல சூப்பரா இருந்துச்சு. இந்த சவுண்ட் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணா நல்லா இருக்கும். சில இடங்கள்ல கொஞ்சம் இறைச்சல் கீச்சுன்னு இருக்கு, அது மட்டும் கரெக்ட் பண்ணா நல்லா இருக்கும். மற்றபடி சரியான படம் ப்ரோ, நல்ல ஒரு படம் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ்.